ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல். அதனால் நாங்கள் ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். கெஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்னென்ன போட போகிறோன்னு சொல்கிறேன், அப்போ நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, பால், இதெல்லாம் சேமியா, இதெல்லாம் யூஸ் பண்ணி, நெய்யெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி நாங்கள் மேக் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதுலேருந்து இது என்ன ரெசிபின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் பால் பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பால் பாயாசம் ரெடி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாயில் நெய்யை ஊற்றி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக நல்லா வறுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து வெள்ளரி விதை. சரிங்களா? அதையும் போட்டுக்கலாம். இது இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அந்த வெள்ளரி விதை அப்படி நிறைய விதமான விதைங்கள்லாம் விற்கிது. இது பட் இது வெள்ளரி விதைன்றது கொஞ்சம் ஃபேமஸான விதை. இந்த மாதிரி பால் பாயசம், கேசரியிலலாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு நல்ல நாள்னாலே பால் பாயசம் வந்து செஞ்சுருவாங்க. கிருத்திகை, அமாவாசை, பொங்கல், தீபாவளி, அது மாதிரி. ஸோ அப்படி பார்த்தா நியூ இயருக்கும் பால் பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே இந்த நெய்யெல்லாம் அளவாக தான் எடுத்துப்போம். அதனால் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு நல்லா அந்த நெய்யில் என்ன பண்ணிட்டோன்னா நாங்கள் அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. ஓகேங்களா? எனக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியேவும் சாப்பிடுவேன், வறுத்தாலும் சாப்பிட்ருவேன், பாயசத்தில் போட்டாலும் சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பால் பாயாசம் செய்யணுன்னா நீங்கள் இப்படி தான் செய்யணும். சரிங்களா? இது மாதிரி வெள்ளரி விதை எல்லாமே கூட போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிடும். சரிங்களா? அது சூட்டில் நம்ம போட்டோடனே படப்படப்படம் ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா? இப்போ அடுத்தது ஜவ்வரிசி. பால் பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசி போட்டுட்டு அப்படியே சும்மா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். எப்பவுமே வறுத்துட்டு நம்ம பாயாசத்தில் போட்டோன்னா அது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் எப்போவுமே என்ன பண்ணணுன்னா பால் பாயசம்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடாயின்ட்டுருக்கு. இன்றைக்கி நல்ல நியூ இயர்ன்றதுனால நாங்கள் போய் பால்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பாலில் பாருங்கள், ஒரு குண்டான் ஃபுல்லாக அப்படியே சூடாகுது. அப்படியே வந்து பொங்குற மாதிரி வருது பாருங்களா. விட்டா பொங்கியும் வந்துடும். அதனால் நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். எல்லாம் வெளியே பொங்கி வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வறுத்த ஜவ்வரிசியில் என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தை வந்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் சேமியாவை வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கிறோம் பாயசம் செய்யறதுக்கு முன்னாடி. சேமியா ஆல்ரெடி நம்ம இந்த பாயசம் செய்யறதுக்கு சேமியா வாங்கி வச்சுருப்போம்ல வீட்டில், அதை நல்லா உடச்சி குட்டி குட்டியாக கையாலேயே நல்லா புட்டு வச்சுருந்தோம். அதை அந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். பாயாசம் சேமியான்னு கேட்டு வாங்கணும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாயாசம் சேமியா கொடுப்பாங்க. இப்போ அந்த நெய்கிட்ட நல்லா வறுக்கிறதுனால நெய் வாசமாக இருக்குது.
இது வரைக்கும் பாயாசமே நான் செஞ்சதில்லை. எனக்கு பாயாசம் செய்யறது எப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது சவுத் இந்தியன் ஸ்டைலில் சமைச்சு காமிச்சிட்ருக்கோம் பால் பாயாசம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக சேமியாவை வறுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுறோன்னா வேக வைக்கும். ஏன்னா இப்போ இதில் வந்து ஜவ்வரிசி எப்படி இருக்கும், கல் மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியை ஊற்றி நாங்கள் ஜவ்வரிசியை விட்டுருக்கோம், அது என்ன ஆகும்னா நல்லா வேகும். சரிங்களா, வெந்து போகும். ஸோ அதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி வந்து ஒரு பாதி வெந்துடுச்சு. சரிங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பாதி வெந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் தெரியுமா, அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வறுத்து வச்சா சேமியாவை குண்டால போடுறோம். சும்மா இல்லை, ஒரு பால் பாயாசம் செய்யணுன்னா இவ்வளோ வேலை இருக்குது. 1 by 1 பார்த்துட்டே வாங்க இந்த ஃபுல் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு பால் பாயாசம் செய்யறது எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இது நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க, நல்லா வெந்து வரும். சேமியாவும் வேகும், அந்த ஜவ்வரிசியும் நல்லா வேகும். சரிங்களா, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வறுத்து வச்ச ஏலக்காய், வெள்ளரி விதை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி துழவிக்கலாம். சரிங்களா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா வேகணும். எப்பயுமே கல் மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வரணும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 5 minutes ஆகட்டும். ஓகேங்களா, எல்லாம் நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு பாயசமும் குடிக்கவா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நீங்கள் நியூ இயர் ஸ்பெஷலாக, ஹாப்பி நியூ இயர் ஸ்பெஷலாக பால் பாயாசம் செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஜவ்வரிசி சேமியா எல்லாம் போட்டோமா, எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னு சேர்க்கலாம். சர்க்கரை சேர்க்க போகிறோம். பால் பாயாசனாலே இனிப்பாக இருக்கணும், இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இனிப்பு பார்த்துக்கோங்க, உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தூக்கலாக சாப்பிடுவீங்க, சில பேர் ரொம்ப கரெக்டான லெவல் பார்த்து போடுவீங்க. ஸோ அதனால் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கொட்டி நல்லா துழவிக்கோங்க. அடுத்தது நல்லா சுட வச்சோம்ல, கொதிக்க பால், அந்த சூடான பால் என்ன பண்ணுறோன்னா இதில் ஊற்றி துழவி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான அருமையான பால் பாயாசம் ரெசிபி தயாராகிடுச்சு. இதை ஒரு டம்ளரில் ஊற்றி காமிக்கலாமா? இப்போ யாராச்சும் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டம்ளரில் இது மாதிரி சூடான சுட சுவையான பால் பாயாசம் ரெசிபி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. பார்த்தியா, நமக்கு இன்றைக்கி எவ்வளோ ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க பால் பாயாசம்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி நியூ இயரில், இப்போ நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம பால் பாயாசம் ரெசிபி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.